என்னது நடிச்சதுக்கு இவ்வளவு பெரிய தண்டனையா? ஆமா, சீரியல்ல நடிச்சாரா இல்ல சினிமால நடிச்சாரா? அதெல்லாம் இல்லங்க. அப்படியெல்லாம் பண்ணா நான் ஏன் மர்டர் பண்ண சொல்ல போறேன்? என் ஃப்ரெண்ட் விஜி மேல அன்பு வச்சிருக்கிற மாதிரி நடிச்சு ஏமாத்திருக்காரு. அது எப்படி சகிச்சுக்கிறது? வேணாமே, பாவம், விட்டுறலாமே. இதுக்கெல்லாம் ஏதாவது காரணம் இருக்கும்ல. என்ன இப்படி பேசுறீங்க? உங்களுக்கும் சேர்த்துதான் சொல்லிட்டு இருக்கேன். அப்படியெல்லாம் நடிக்கவே கூடாது. பொம்பளைங்க மனசுனா உங்களுக்கு எல்லாம் அவ்வளவு ஈஸியா போச்சா? சொந்த பொண்டாட்டி கிட்ட நடிக்கிறவன் எவ்வளவு பெரிய துரோகியா இருப்பான். லூசு, அறிவு கெட்டவன், வேஸ்ட் ஃபெலோ, ரவுடி, இடியட், நாசமா போறவன். இந்த உலகத்துல இருக்கிற எல்லா தப்பான வார்த்தையும் அவனுக்கு தான் பொருந்தும். அவள உருப்படவே மாட்டான், விளங்கவே மாட்டான், அவன் நல்லா இருக்கவே மாட்டான். வார்த்தை தீந்து போச்சு. இன்னும் உங்களுக்கு தெரிஞ்ச வார்த்தை இருந்தா சொல்லுங்க. நான் அப்புறமா யோசிச்சு எழுதி தரேன். ஐயோ, ஃப்ரெண்ட் லைன்ல இருக்காளே. விஜி, நான் சொன்னதெல்லாம் ஞாபகத்துல வச்சுக்கோ. இந்த விஷயத்துல காம்ப்ரமைஸே ஆகாத. உன் ஹஸ்பண்ட நீ காலி பண்ற, புரியுதா? அவனை முடிச்சிட்டு என்ன கூப்பிடு. அதுக்கப்புறம் நடக்க வேண்டியதை நான் பாத்துக்கிறேன். ஐயோ, இவன் கூலிப்பட தலைவி மாதிரி பேசிக்கிட்டு இருக்கா. நான் பண்ற விஷயம் மட்டும் இவளுக்கு தெரிஞ்சதுன்னா நாம கண்டிப்பா மர்டர் தான் போல இருக்கே. நான் இருக்கேன், சரியா? பாட்டி, கொஞ்சம் தண்ணி கொண்டு வாமா. வரேன் பாட்டி. ஆமா, ஃபுல்லா பார்த்துட்டு இருக்கேன். நான் செக் பண்ணிட்டு சொல்றேன். இதுதான் கரெக்ட் டைம். நிஜமாவே உருண்டு விழுந்துருவோமோ? வேற வழியே இல்லை. மயக்கம் அடிச்சு விழுற மாதிரி விழுந்துருவோம். அப்பதான் அடி இல்லாம தப்பிக்க முடியும்.